அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பிஎஸ்என் கிச்சன்ல பாத்தீங்கன்னா பூண்டு சேர்க்காம சின்ன வெங்காயத்தை வச்சு சூப்பரா டேஸ்டியா செமையா ஒரு வத்த குழம்பு சீக்கிரமா பண்றது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு அதை ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2-3 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா அலம்பிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதுல சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே அதுல கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமா சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு லேசா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்ததா கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் அதில் போட்டு லேசா வதக்கிக்கோங்க. அடுத்ததா தக்காளி நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா காயெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல சின்ன கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இதை சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு ரொம்ப மஞ்சள் கலர் இருக்கக்கூடாது. கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததை 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் இருந்ததுன்னா அது ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல அதை வதக்கிடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிங்க. இந்த மீன் டைம் நம்ம ஏற்கனவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணீர்ல போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். அந்த புளி தண்ணீரை இதுல ஊத்திட்டு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை பெருசா வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த புளி தண்ணீர் எல்லாமே நல்லா வத்தி அதுல இருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட நல்லா வெந்துடும். பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வத்திடும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த வத்த குழம்பு நல்ல தண்ணி வத்தி போய் நல்ல சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி நீங்க அதை கொதிக்க விடணும்.